இந்த நக்பா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார ஸ்டார்ட் பண்ணது யாரு? நான் இத சுருக்கமா சொல்றேன். ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமாக அடுத்து பதவிக்கு வரக்கூடிய அந்த மன்னர். பதவிக்கு வரப்போறாரு. அவர செர்பியா நாட்ட சேர்ந்த ஒருத்தன் சுட்டு கொன்னுடுறான். இப்ப என்ன ஆகுது? ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அவங்க என்ன பண்றாங்க? செர்பியாவுக்கு எதிராக போர இப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 கன்ட்ரீஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு ஒரு போர். ஓகே. இவன் நாட்டுல உள்ளவன இவன் கொன்னுட்டான். இவன் திருப்பி இவன அடிக்கிறதுக்கு வரான். இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்க? செர்பியாவுக்கு ஆதரவாக போருக்கு வராங்க. நான் உன்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இவன் உள்ள வந்தானா, உடனே இவன் ஜெர்மனி. அவன் சும்மா இல்லாம, நான் உங்கள காப்பாத்துறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி யார? ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஏன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரியும், ஜெர்மனியும் பார்டர் கன்ட்ரீஸ் 2 பேருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. உடனே இவன் ஜெர்மனி. அவன் என்ன பண்ணான், நான் உங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி, இவன் ரஷ்யாவ போய் அடிச்சான். ஆனா ஜெர்மனி அங்கேயே ஸ்டாப் பண்ணல. நேரா பிரான்ஸ்க்கு போனாங்க. பிரான்ஸையும் போய் அடிச்சான். அதுக்கப்புறம் பெல்ஜியம். அவன் இந்த போர்ல வந்து நியூட்ரலா இருந்தான். யாரு பக்கம் போறதுன்னு தெரியல. இப்ப ஜெர்மனி என்ன பண்றாங்க, பெல்ஜியம் அடிக்கிறாங்க. ஸோ 2 கன்ட்ரீஸ். இப்ப 2 நாடும் பேசி முடிக்க வேண்டிய ஒரு ஒரு பிரச்சனைய, உலகப் போரா மாத்தி விட்டது யாருன்னா ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல. ஏன்னா இவங்க பெல்ஜியம் அடிச்ச உடனே பெல்ஜியம்க்கு ஆதரவாக இவங்க பிரிட்டன். அவங்க உள்ள வந்துட்டாங்க. ஸோ, இப்போ ஐரோப்பா முழுக்க போருக்கு ஆயத்தமாயாச்சு. இதுவும் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு ஹிஸ்டரி. நான் ஜெர்மனி மட்டும் தான் உலகப் போருக்கு காரணம் அப்படி சொல்லல. ஜெர்மனியும் ஒரு காரணம். ஜெர்மனி மிக முக்கியமான காரணம். இதுக்கு பல ஃபேக்டர்ஸ் உண்டு. பல பொலிட்டிக்கல் அந்த உள்குத்துலாம் உண்டு. ஆனா, முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஜெர்மனி தான் இத உலகப் போரா மாத்தி விட்டது அவங்க தான். ரைட்? இப்ப என்ன ஆச்சு? போர்ல ஜெர்மனிக்கு பலத்த அடி. அடி போட்டு அவங்கள வெளுத்தாச்சு. இப்போ போர வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அத ப்ரப்போஸ் பண்ணது ஜெர்மனி. அப்ப இவங்கலாம் சேர்ந்து, நேச நாடுகள்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, "போர நாங்க ஸ்டாப் பண்றோம். நீ ஒரு அக்ரீமென்ட்ல சைன் பண்ணணும்." அப்படி போடப்பட்ட அக்ரீமென்ட் தான் 1918 நவம்பர். அப்போ ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி இப்ப பயங்கரமா அடி வாங்கியாச்சு. பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன் இவங்க சொல்றது தான் இவங்க கேட்கணும். அந்த மாரி ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இவங்க என்ன பண்றாங்க, பாரிஸ்ல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தத்த போட்டுட்டு இங்க கொண்டு வந்து காட்டுறாங்க. பெரிய ஷாக். என்ன தெரியுமா? போர்ல ஏற்பட்ட இழப்புக்கு ஜெர்மனி தான் காரணம். ஜெர்மனி தான் இந்த போருக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் உள்ள இருந்துச்சு. அதையும் தாண்டி பெல்ஜியம், போலந்து, பிரான்ஸ் இந்த மாரி நாட்டுக்கு ஜெர்மனில இருந்து நிலத்த வந்து எடுத்து குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, ஜெர்மனியினுடைய 13% ஆஃப் லேண்ட வந்து எடுத்து குடுத்தாங்க. அப்ப அந்த 13% லேண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்த பொதுமக்கள். ஒரு ஒரு 10% ஆஃப் பீப்பிள். அப்ராக்ஸிமேட்டா ஒரு 7 மில்லியன் மக்கள். அவங்களும் ஜெர்மனி நாட்ட விட்டு ஜெர்மனி நாட்டினுடைய நிலப்பகுதிய இவங்க எடுத்துக்கிட்டதுனால, இவங்க இப்ப ஜெர்மனியினுடைய குடிமக்களே கிடையாது. போர்லயும் தோத்து, தோத்ததுக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு, லாட் ஆஃப் பிரிப்பரேஷன்ஸ் அதுவும் குடுத்தாங்க. கூனி குறுகி நின்னாங்க ஜெர்மனி. ஏன் அப்டின்னா, இந்த போர் ஆரம்பிச்சது யாருன்னா, ஜெர்மனி தான். ஜெர்மனி கிட்ட இருந்து புடுங்கி குடுக்கப்பட்ட அந்த பகுதி, இன்னைக்கு வரைக்கும் ஜெர்மனிக்கு திருப்பி வரவே இல்ல. இன்னைக்கும் அந்த பகுதிகள் பெர்மனன்ட்டாக பிரான்ஸ், பெல்ஜியம், போலந்து அப்டின்ற மாரி நாட்டுக்கு அதுக்கப்புறம் செக்கோஸ்லோவேக்கியா இந்த மாரி கன்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்கு. அப்போ போர யார் ஆரம்பிச்சாங்களோ, அந்த போர் மூலமாக அவங்க இழந்த பகுதி அப்படின்னு ஒண்ணு இருந்தா, அந்த பொறுப்பையும் அவங்க தான் ஏத்துக்கணும். அப்போ ஒரு போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அதோட கான்சிக்வென்ஸையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஜஸ்டிஃபைட். ரைட்? ஏன்னா, அகைன் இது அப்படியே நம்ம பாலஸ்தீன் இஷ்யூக்கு பொருத்தி பாருங்க. நக்பா. 1948ல இஸ்ரேல் நாடு வந்தாச்சு. ஒற்றுமையா ஒண்ணா வாழ்றதுக்கான வாய்ப்ப அதுக்கு முன்னால குடுத்தாச்சு. ஏத்துக்கல. அப்பயும் குடுத்தாச்சு. மே 14லயும் அந்த அறிக்கையில குடுத்தாச்சு. அதையும் ஏத்துக்கல. போர் ஆரம்பிச்சாச்சு. நீ போர்ன்னு ஒண்ண கொண்டு வந்தன்னா, இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்றப்போ உன்ன திருப்பி அடிப்பாங்க. அடிக்கிற அடிய நீ வாங்கிக்கணும். உன்ன விரட்டி விட்டா நீ தான் போணும். ஏன்னா, போர ஆரம்பிச்சது யாரு? போர ஆரம்பிச்சுட்டு, அதுல தோத்துட்டு, பின்னால உட்கார்ந்து அழுவுறது. ஐயோ! என் லேண்ட் போச்சுன்னு சொல்லி அழுதா, ஒரு யூஸ் கிடையாது. இவ்வளவு தைரியமா இஸ்ரேல நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தவங்க, இவங்க திருப்பி அடிக்கும்போது அந்த அடிய வாங்கிக்கணும். அப்படி வாங்க முடியலையா? சமாதானத்துக்கு வரணும். அதையும் பண்ணல. அப்போ நக்பா. இந்த இந்த கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்றது மோசமானது தான். அது ட்ராஜடி தான். ஆனா ட்ராஜடிக்கான காரணம் யாரு அப்படின்றது தான் முக்கியம். இந்த காரணம் யாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஒரு ஃபண்டமெண்டல் கேள்விய யாருமே கேட்க மாட்றீங்க.